ஆலயம் செல்வம் நம் அன்பர்கள் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலத்தில் நிலத்துக்குரிய ஸ்தலம். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய அற்புதமான திருக்கோயில். கோயில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னே தெரியல, அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. மூலவர் ஏகாம்பரநாதர், தாயார் காமாட்சி அம்மன். இந்த சிவபெருமான் பிருத்திவிலிங்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் மண்ணால் ஆனவர், சுயம்பு மூர்த்தி. அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த கோயிலுக்குள்ளே தான் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான நிலத்துண்ட பெருமாள் திருக்கோயில் உண்டு. 108 திவ்ய தேசத்திலேயே சிவாச்சாரியார்களால் பூஜை செய்யப்படும் ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான். ரொம்ப அற்புதமாக இருப்பார். நின்ற திருக்கோலம் கோயிலில் அப்படியே சுற்றி வந்தோன்னா வரும்போது நம்மளை அழகாக ரிசீவ் பண்ணுவார் சிரித்தபடியே. இங்கே சிவபெருமானுக்கு அபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக மாறாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. மற்ற கோயிலை போல் இங்கே அம்மனுக்குன்னு தனியாக சந்நிதி கிடையாதுங்க. பார்வதி ஒரு முறை திருக்கைலாயத்தில் சிவபெருமானோட கண்களை விளையாட்டாக மூடியதுனால உலகம் இருளில் மூழ்கியது. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார். இந்த தவறால் பார்வதி பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கும்படியும் சொல்லிட்டாரு. பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகிற்கு அறிய செய்த சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமகோட்டத்தில் 32 அறங்களை செய்ய பணித்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம் தான் பிருத்திவிலிங்கம். அந்த மாமரம் தான் ஸ்தல விருஷம். காமகோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோயில். பார்வதி கட்டித்தழுவிய இங்கே உள்ள சிவபெருமான தழுவ குழைந்தார் என்று எல்லோரும் அழைக்கிறாங்க. கோயில் உள்ள நுழையும் போதே லெஃப்ட் சைடில் கண்ணாடி சேவையில் வச்சுருக்காங்க. அதையே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். அப்படியே ருத்ராட்சத்தால் ஆன ஒரு லிங்கமும் இருக்குது. இந்த மாதிரிலாம் கோயில்களை நம்ம போய் பார்க்குறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எப்படி தான் இந்த கோயிலை கட்டினாங்கன்னு எனக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. அப்படி இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணுங்க. தினமும் இந்த கோயிலில் 6 கால பூஜை நடக்குது. கோபுரத்தை பார்த்தாலே அப்படியே வேந்து போயிடணும், அப்படி இருக்குது. கோயிலில் நம்ம நந்திகேஸ்வரரை பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய நந்தி தெரியுமாங்க. அவரை சுற்றி பார்க்குறதே நமக்கு அப்படி இருக்குது. கோயிலை சுற்றி நிறைய நந்தி இருக்குது. மாமரத்தில் 4 வேதங்களை குறிக்கிற மாமரம், 4 கிளையில் வர காய்களும் ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு ருசியை தரும்னா பார்த்துக்கோங்க. ஒரு மரம் தான், ஆனால் 4 ருசியை தருமா. ஏகாம்பரேஸ்வரர் தனி சந்நிதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலில் கீழே இருக்கிறாரு. 5008 ருத்ராட்சத்தால் வேயப்பட்டவர் தான் இவர். பார்த்தா அப்படியே பரவசமாயிடுவோம். காண கண்கூடி தான் வேணும். இந்த திருத்தலத்தில் அம்பாளோட வேண்டுதலை சிவபெருமான் சித்தியானதுனால வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதலையும் இங்கே வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருங்க. திருமண வரம், குழந்தை வரம். இந்த கோயிலுக்கு என்ன முக்கியமான பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். இந்த திருத்தல சிவபெருமானை வணங்கினா முக்தி கிடைக்கும். இது மட்டும் இல்லை, மன நிம்மதி கிடைக்கும். இப்போ பல பேருக்கு இல்லாத பெரிய விஷயமே அதான். பணங்காசு கூட சம்பாதிச்சலாம், மனசு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்துட்டு போங்க, நிச்சயம் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் வேண்டியது வேண்டியபடியே நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த பதிவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பழைய நாள் கோயில் போயிட்டு வாங்க. தேவார தலங்கள் போங்க, திவ்ய தேசங்கள் போங்க. கோயில் போக தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அத்தனைக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடவுளுக்கு போய் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கடவுள்கிட்ட போய் முழு பக்தியோடு வேண்டிட்டு வாங்க. கடவுளுக்கு நம்ம செய்யறதுக்கு என்னங்க இருக்குது, அவர்கிட்ட போய் அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.